வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1/4 கப் அரிசி மாவு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். மல்லி இலை, உப்பு தேவையான அளவு எல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்த்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கட்டியான பதத்திலே பிசைஞ்சிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க, ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டியாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் ஓமம், ஒரு 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் பத்தலை, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அடுப்பத்தை வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கேன், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை போண்டா மாதிரி உருட்டி இதில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யணும், அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.